இறைவணக்கம். மூஷிக வாகனம் மோதகஸ்த தாமரகர்ண விலம்பதி சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. குரு வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே சரணம். குருவே துணை. குருவே சர்வலோகானம். சோதனைகள் பல வந்தாலும் அதை வெற்றி பாதைகளாக மாற்றக்கூடிய பக்குவம் நிறைந்த மகர லக்ன நண்பர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பத்திலிருந்தே கடுமையான உழைப்பு மற்றும் சோதனையை கடந்து வந்த நபர்களாக நீங்கள் இருப்பீர்கள். கடினமாக உழைத்து கடமை உணர்ச்சியுடன் ஒரு செயலை முடிப்பதற்கு திறன் வாய்ந்தவர்களாக இருப்பீர்கள். செல்வம் சேர்ப்பதில் மிகவும் ஆர்வமுடையவர்களாக இருப்பீர்கள். செல்வம் சேர்ப்பதில் ஆர்வம் மட்டும் இல்லாமல் அந்த செல்வத்தை சேர்ப்பதற்கு உண்டான உழைப்பையும் கொடுப்பதில் நீங்கள் தயங்கவே மாட்டீர்கள். ஆகட்டும் செயலும் ஆகட்டும், அதை நீங்களே செய்தால்தான் உங்களுக்கு அந்த பணி சரியாக திறம்பட முடிந்தது என்பதை நம்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். மற்றவர்களிடத்தில் அந்த பொறுப்பை கொடுத்தால் அந்த வேலையை எப்படி செய்தார்களோ அவர்கள் சரியாக செய்திருக்க மாட்டால் எந்த ஒரு சந்தேக நோக்கத்துடனே நீங்கள் செயல்படுவீர்கள். இருந்த இடத்திலே இருந்து கொண்டு உங்கள் காரியங்களை நடத்தி கொள்வதில் நீங்கள் வல்லவர்களாக இருப்பீர்கள். அதே போல் மற்றவர்கள் பார்வைக்கு நீங்கள் சோம்பேறியாக தெரிந்தாலும் தனக்கென ஒரு தேவை உங்களுக்கு வரும்போது நீங்கள் வேகமாகவும் துரிதமாகவும் செயல்படக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். அதீத புத்திசாலியாக இருப்பீர்கள். எந்த ஒரு செயலிலும் சரி வேலையிலும் தங்களுடைய முடிவுகளை தங்களுக்கு சாதகமாக முடித்துக் கொள்வதில் வல்லவர்களாக இருப்பீர்கள். எந்த ஒரு செயலிலும் கெட்டிக்கார தன்மையுடன் லட்சியவாதத்துடன் செயல்படக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். கூச்ச சுபாவம் அதிகம் கொண்டவர்களாகவும் எதிர்மறை எண்ணங்களை தனக்குள்ளே கொண்டவர்களாகவும் நீங்கள் எப்போதும் பொறுமைசாலியாக இருப்பீர்கள். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக பொறுமை இழந்தால் நீங்கள் மிகவும் கடுமையானவர்களாக மாறிவிடுவீர்கள். உங்களுக்கு பிடிவாத குணம் என்பது சற்று அதிகமாகவே இருக்கும். தங்கம், நிலம் மற்றும் நிலம் சார்ந்த பொருட்கள் மீதும் பூமியில் கிடைக்கின்ற பொருட்கள் மீதும் அதிகம் நாட்டம் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். உடலில் உள்ள எலும்புகள், முட்டிகள் மற்றும் சுவாச சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. பல சக்கர வாகனத்தில் பயணம் செய்வதையே அதிகம் விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். தனிமையை விரும்பாமல் கூட்டத்துடன் இருப்பதையே விரும்பக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அதிகமாக பறவைகளுடனும் விலங்குகளுடன் பயணிப்பதை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்கள். ஒரு வேலையை வேகமாக செய்யணுன்றதுக்காக என்ன பண்ணுவீங்க, அந்த இடத்துல நிதானம் இல்லாம அந்த செயலை செஞ்சு ஒரு சிக்கல்ல மாற்றத்துக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால என்ன பண்ணணும், நீங்க கொஞ்சம் யோசிச்சு நிதானிச்சு செயல்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில வெற்றின்றது நிச்சயம். நன்றி, வணக்கம். வாழ்க்கை சட்டம் யூடியூப் சேனலை அனைவரும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.